If x plus 1 divided by x equal to find the value of x cube plus 1 divided by x cube. இப்போ x plus 1 divided by x ஓட வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்கு. இப்போ x cube plus 1 divided by x cube ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ x plus 1 divided by x equal to இருக்கா. இப்போ ரெண்டு சைடு கியூப் எடுக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம் x plus 1 divided by x the whole cube equal to 2 cube. இப்போ a plus b the whole cube ஃபார்முலாவில் இருக்கா. இப்போ a plus b the whole cube ஃபார்முலானது a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube அதெல்லாம் எழுதியிருக்கோம். இப்போ ஏ கியூப் தானே ஃபஸ்ட்டு, அதான் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு பி என்னது 1 டிவைட் பை எக்ஸா ப்ளஸ் 3 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது எக்ஸா எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் தானே, அதான் 1 டிவைட் பை எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம் ப்ளஸ் பி கியூப் தானே, அதான் 1 டிவைட் பை எக்ஸ் தான் ஹோல் கியூப்னு எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 2 கியூபோட வேல்யூ என்னது 8 அதான் எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஹோல் கியூபை ஃபஸ்ட் எழுதிக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூபோட வேல்யூ 1 தானே, அதான் 1 டிவைட் பை எக்ஸ் கியூப்னு எழுதியிருக்கோம். எக்ஸ் எக்ஸ் கேட் கேன்சல் 3 காமனாக இருக்கா, அதை ப்ளஸ் 3 காமனாக எடுத்திருக்கோம். இன்ட்டு இதில் வந்து எக்ஸ் இருக்குமா, அதை எக்ஸ் ப்ளஸ் இதில் வந்து 1 டிவைட் பை எக்ஸ் இருக்குமா, அதை எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 8. இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸோட வேல்யூ என்னது 2 அதான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு 8. இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இப்போ 3 2 6 இப்போ வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா 8 மைனஸ் 6 ஆயிடுமா, அதோட வேல்யூ என்னது 2 இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ 2. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.